மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். இதுக்கான ஒரு விடை வந்து மைக்கேல் இ போர்ட்டர்னு ஒரு ப்ரொஃபஸர் யூஎஸ் போர்ட்டர்ஸ் 5 forces காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இன்னைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதை படிக்கணும். ஏன்னா அது வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கும்போது நமக்கு சில இடங்கள்ல வாய்ப்புகள் தெளிவாக தெரியும். பட் இதில் சில பார்ட்ஸ் ஆஃப் த வேல்யூ செயினில் வந்து கேபிட்டல் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சில இதில் வந்து க்ரோத் வந்து கஸ்டமர் யார் ஓன் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ வந்து மேனுஃபேக்சரர் மைட் ஓன் த கஸ்டமர், சில இதில் த டிஸ்ட்ரிபியூட்டர் மைட் ஓன் த கஸ்டமர். ஸோ ஹூ ஓன்ஸ் த கஸ்டமர் வச்சு நம்ம போகணுமா, இல்லை கேபிட்டல் லைட்டாக எந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, எந்த வேல்யூ செயின் இருக்குது, இங்கே வேல்யூ பேட் இருக்குன்னு முடிவு பண்ணுறோம். அசெட் லைட் பிஸ்னஸ் வேர் யூ கெட் அட்வான்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர், டெலிவர் த சர்வீஸ் அண்ட் ப்ராஃபிட் இஸ் யூஸ். அந்த மாதிரி இதில் வந்து ஹூ ஓன்ஸ் த கஸ்டமருங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு பார்க்க வேண்டியது இல்லை. ப்ரொவைடட் த பிஸ்னஸ் சைக்கிள் இட்ஸ் ஆஃப் த வேல்யூ இஸ் கிரியேட்டட் பை த வே த பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ். கரெக்ட் ஸ்ட்ரக்சரில். பட் சில பிஸ்னஸஸில் ஹூ ஓன்ஸ் த கஸ்டமர் ஆக்சுவலி மேட்டர்ஸ். டீலர் ஓன் பண்ணுற கஸ்டமர் இல்லை. நீங்கள் வந்து கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, இந்த டீலர் கிட்ட தான் வாங்கணும். இப்போ ஹீரோ மோட்டார்ஸ்லாம் நம்ம வந்து மெட்ராஸில் வாங்கினா இந்த டீலருக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ the ownership of the customer வந்து it has moved towards the brand. அந்த மாதிரி இடத்துல கம்பெனிக்கு தான் அந்த பெனிஃபிட் வரும். ஸோ ஒரு இடத்தையும் நம்ம வந்து இதை எவாலுவேட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து அசெட் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யுங்கன்னா ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் வில் பி நாட் குட் அண்ட் ஆல் தட், அதையும் பார்க்கணுமா? இல்லை, அசெட் ஹெவி பிஸ்னஸ். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நிறைய பணத்தை போட்டு தான் சில தொழில்கள் பண்ண முடியும். அதுக்கான ரிட்டர்ன் கமென்சேட்டாக வருதான்னு நம்ம. ஓகே, சப்போஸ் நீங்கள் அசெட் ஹெவி பிஸ்னஸ்ல லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணீங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னன்றது. ஓகே, சாரி, நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க சார், நான் கட் பண்ணிட்டேன், பரவாயில்லையா? இட்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அந்த ஹூ ஓன்ஸ் த கஸ்டமர் பற்றி பேசும்போது இந்த மேனுஃபேக்சரர் சம்டைம்ஸ் ஓன்ஸ் த கஸ்டமர்னா அதை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்க, அந்த நான் இன்டரப்ட். இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இஃப் சம்படி டசன்ட் பிரிங் வேல்யூ enough, then they are bound to be eliminated from the value chain. Correct. நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். FMCG-ல இப்போலாம் C&F இருக்கு, முன்னாடி ஸ்டாக்கிஸ்ட் இருக்கு. ஆமா, ஓகே. C&F இல்லாத ஒரு முறை இருக்கும்போது வேல்யூ செயின்ல இன்னும் 1 or 2 லேயர்ஸ் இருந்துச்சு. அந்த லேயர்லாம் அவங்க எடுத்த உடனே 2-3 லேயர் போயிடுச்சு. அந்த லேயர் எடுத்த உடனே யாருக்கு லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு. அதுதான் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல மாற்றங்கள் வரும். ஓகே, அந்த மாற்றங்கள் வரும்போது யாருக்கு அதிக லாபம், வேல்யூ செயின்ல யாருக்கு அதிக லாபம்? உதாரணத்துக்கு இன்னைக்கு 25% வாங்குறாங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி. இதே நாளைக்கு 10% ஆகுமா? ஆனாக்கா அந்த 15% யாருக்கு போகும்? ஹைப்போதெட்டிக்கல் திங். வேற 25% இப்போ வாங்குறாங்க, 30 ஆக முடியுமா அவங்களால? கிளவுட் கிச்சன்லாம் அடையாளமே, ரெஸ்டாரண்ட் இல்லாத பிசினஸ் இவங்க நம்பித்தான் ஆகணும், இவங்களுக்கு அதிக மார்ஜின் கொடுக்கணும். இவங்க கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அப்ப இவங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர் இருக்கா? இப்படி ஒரு கம்பெனியில நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.
ஸோ இதுதான் இந்த வேல்யூ மைக்ரேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா சார்? அதாவது இந்த மாதிரி இங்கே இருக்க மார்ஜின்ஸ் வில் கோ டு திஸ் பார்ட்னர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்வெஸ்டிங்கில் எப்படி இதை நம்ம பார்க்கணும் சார்? அதாவது இங்கேருந்து இந்த வேல்யூ செயினில் வந்து இங்கே போகுது இந்த வேல்யூ ஒரு சப்ஸ்டியூட் வேற ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது, இந்த மேனுஃபேக்சரரை விட somebody else is going to dominate that market அப்படிங்கிற போது how do you identify that as an opportunity ideation? It's a definite opportunity to see where the value is moving. யாருக்கு நல்ல பார்கெனிங் பவர் இருக்கு. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி சாஃப்ட் ட்ரிங்க் வேல்யூ செயின்ல கோக்கு பெப்சிக்கு தான் வேல்யூ இருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வாரன் பஃபெட் கோக்கு தான் வாங்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெப்சியினுடைய பிரைஸ் சார்ட்டை போய் பாருங்க. நீங்க பெப்சிகோ ஹோல்டிங்ஸ் யூஎஸ்ல பிரைஸ் சார்ட் பார்த்தா டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் அப்படியே கண்ணில் ரத்தம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி கீழே வந்துருக்கு. ஓகேயா? ஆனால் இந்தியாவில் போய் பாருங்க, பெப்சிகோடைய பாட்டிலிங் கம்பெனியோட வேல்யூவேஷன் பயங்கர உச்சத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன பர்சீவ் பண்றோம்னா இவங்களுக்கு இந்த வேல்யூ செயின்ல பார்கெனிங் பவர் அதிகமா இருக்கிற மார்க்கெட் இப்ப நினைக்கிறேன். அதனால அதிக மதிப்பீடு கொடுக்குது. இதே உலகத்துல சேம் டே சேம் டைம் பெப்சிகோ ஹோல்டிங்ஸ்க்கு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, லோயஸ்ட் பிஇ ரேஷியோ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ மைக்ரேஷன் ஆக்சுவலா பெப்சிகோ கிட்ட இருந்து இந்த பாட்டிலருக்கு வந்துருச்சா அதான் நிஜமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட். ஸோ நீங்க வந்து இந்த மைக்ரேஷன் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு கியூரியாசிட்டியோடயோ இதுல என்ன இருக்கு உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்ற ஒரு அப்ரோச் தான் பார்க்கணும். இப்போ ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். சோ தட் பிகாஸ் எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கும். ஆனா இந்த உதாரணங்கள் எந்த வகையிலுமே முதலீட்டு அறிவுரை இல்ல. இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நான் கொஞ்சமும் நினைக்கல. புரிதலுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பார்பெக்யூ நேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, அவங்கள்ட்ட போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் ஃபுல்லா எல்லாமே பயங்கர நல்ல ஸ்ப்ரெட். இப்போ இந்த கம்பெனி ஒரு 10 வருஷம் முன்னாடி என் பார்வையில மிகச்சிறந்த ஒரு முதலீடாக தெரியுது. 10 வருஷத்துக்கு மேலேயே 12-13 இயர்ஸ் பேக் சாயாஜி ஹோட்டல் ஒரு கம்பெனில இது இருந்துச்சு பிராண்டா இருக்கு. ஸோ நான் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பணம் பண்ணி சாயாஜி ஹோட்டல் எடுத்து வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்பெக்யூ நேஷன் நேரடியாக லிஸ்டிங் வந்துட்டு. லிஸ்டிங் வரும்போது எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க 600 கிட்ட ஏதோ ஐபிஓ நடந்தது 550. அது ஐபிஓ கஷ்டப்பட்டு தான் வந்தது. எம்ப்ளாயீஸே வந்து ஈசாப் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்ல இருந்தாங்க. வாங்கலாமா எம்ப்ளாயிக்கு ஒரு கோட்டா இருக்கு ஐபிஓ. அதுக்கப்புறம் வந்து மேல போச்சு. இப்போ மறுபடியும் கிட்டத்தட்ட ஐபிஓ கீழே. ஸோ ஒரு பீரியட்ல நான் புலிஷா நினைச்ச ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அவங்களால பாஸ் ஆனே பண்ண முடியல. கரெக்ட். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் நீங்க அந்த பர் பர்சன் பர் பேக்ஸ் சொல்லுவாங்க பிரைசிங் ஆன் வீக் டேஸ்னா ரொம்ப கம்மியா இருக்கு. வீக்கெண்ட்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுறவங்க இல்லை. ஸோ குரூப் டைனிங்ன்ற மாதிரி கான்செப்டா மாறிடுச்சு. ஸோ அவங்களோட பார்கெனிங் பவர் இந்த கோர் பிசினஸ் கீழே போயிடுச்சு. கரெக்ட். ஸோ நம்ம நினைச்சது வந்து ரியலிஸ்டிக்கா இல்லை அப்படிங்கிற போது இந்த மைக்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு. என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆர் அந்த மாதிரி குரூப் டைனிங் கம்பெனிஸ் போய் கார்பரேட் லஞ்சஸ்லாம் இல்லையா? கோவிட்க்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு. ரைட். ஸோ இப்போ திருப்பி இது வருமா? அப்போ அவங்களால விலையை ஒரு 200 ரூபாய் ஏற்ற முடியுமா? அப்புறம் இன்ஃபிளேஷன் குறையுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வேல்யூ மைக்ரேட் ஆயிடுச்சுங்கிறது மட்டும் தெரியாது. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு இன்னொரு சப்சிடி இருக்கு, நல்ல ஒரு நல்ல பிசினஸ். பட் அது எப்போ ஸ்கேல் அப் ஆகும் ஒரு பெரிய லெவலுக்கு வருவது மார்க்கெட்டிங் தெளிவாக தெரியும். ரைட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி அது பீக் இவ்வளவு பிரைஸ் எடுத்ததுன்னு போய் பார்த்து வாங்க முடியாது. வேல்யூ பிசினஸ்ல எங்க மைக்ரேட் ஆகுது? மார்ஜின் எப்படி இருக்கு? எவ்வளவு பேர் சாப்பிட வராங்க? இந்த விலையை அவங்களால ஏற்ற முடியல. நீங்க என்டையர் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் சும்மா ஒரு கம்பெனியோட பேரை சொன்னாலும் நீங்க எங்க போனாலும் வந்து higher endல people are not willing to come pay and eat. There is resistance. Correct. Restaurant business. Plus there is food inflation. So food inflation கீழே வரணும், resistance கீழே வரணும். அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதை அவங்களால ஸ்பாட் பண்ண முடியுது. பிளஸ் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியில வந்து இல்ல இப்போ ஆக்குபென்சிலாம் நல்லா இருக்கு, நாங்க புதுசா ஒரு இத்தனை பிரான்ச் போட போறோம், we are confident. நரேஷன் மாறணும், நரேட்டிவ் மாறணும். அப்ப மாறிச்சுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அதே கம்பெனி பாசிட்டிவா மாற வாய்ப்பு. இன்னைக்கு கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா சார்? இப்போ there are 2-3 cycles, valuation cycle, business cycle, macroeconomic cycle.
ஸோ ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சைக்கிள்ஸ், வேர் டு யூ ஸ்டார்ட்? இப்போ எங்கேருந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து பார்க்கும்போது அது எந்த பிஸ்னஸ் சைக்கிளில் இருக்குது, வேல்யூவேஷன் சைக்கிளில் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் இன்வெஸ்ட் பண்ணும்போது? இப்போ ஃபஸ்ட்டு மேக்ரோ சைக்கிள் இருக்கும். மேக்ரோ சைக்கிளில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எங்கே இருக்குது, இன்ஃப்ளேஷன் எங்கே இருக்குன்றதான் மெயினான ஒரு பாயிண்ட். அதை பொறுத்தா மற்ற எல்லா எக்கனாமிக் பேராமீட்டர்ஸும் மூவ் ஆகும். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்குது, குறைவாக இல்லை. இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆமாம், குறைவாக இல்லை. நம்ம ஒரு பேண்ட் வச்சுருக்கோம்னா அந்த பேண்டோட ஹையர் எண்டு கிட்ட இருக்கு, லோவர் எண்டு கிட்ட இருப்பாங்க. ஸோ இந்த ஹையர் எண்ட் ஆஃப் த பேண்ட்லேருந்து லோவர் எண்ட் ஆஃப் த பேண்ட் வரைக்கும் இல்லை அதுக்கு கீழே இன்ஃப்ளேஷன் போச்சுன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு உதவும். அது போனால் மட்டும்தான் இது நடக்கும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாதான் வட்டிகள் குறையும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்லி நமக்கு இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால பொருளாதாரத்தை வேகப்படுத்த முடியும். ஏன்னா பணப்புழக்கத்தை அதிகரிப்போம், வட்டியை குறைப்போம், நுகர்வு அதிகரிக்கும். இட் இஸ் அ பாசிட்டிவ் சைக்கிள். இது நடக்க இருக்கு, இது வரைக்கும் நடக்கல. ஏன் மார்க்கெட் இது வரைக்கும் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா 2024 இருந்துச்சுங்கிறதுக்கும் இந்த எதிர்பார்ப்பு ஒரு முக்கியமான காரணம். ஏன் நம்ம அதிகமான நிறுவன மதிப்பு கொடுக்குறோம், ஹையர் பி கொடுக்க ஏன் ரெடியா இருக்குன்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். Market is very confident that inflation will go down, interest rate will go down, liquidity will increase, consumption will come back with a bang. அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மார்க்கெட் நினைக்கிறது ஹெட்லைன் லெவல்ல. ஆனா மார்க்கெட் இப்போ கூட ஒரு பிசினஸ் சைக்கிள் உள்ள போய் அதை பார்க்கும்போது, ஒரு ஒரு தொழிலுக்குள்ள போய் பார்க்கும்போது பயப்படுது. உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னாக்கா மேக்ரோ எக்கனாமிக்கா எஃப்எம்சிஜிக்கு மறுபடியும் பெனிஃபிட் வரணும் தான் வரும். ஆனா மார்க்கெட் அப்படி நினைக்கல. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு இந்த வால்யூம் growth வருதான்னு பார்ப்போம். அப்புறம் இன்ஃப்ளேஷன் எப்போ இறங்க போகுதுன்னு பார்ப்போம். ஒரு வருஷம் தள்ளி வரும்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய அட்வர்ஸ் நியூஸ் வரலாம் இல்லையா, கொஞ்சம் பயப்படுவோம். அடுத்தது இவங்களுடைய பார்கெனிங் பவர், நான் சொன்ன அந்த ஃப்ரேம் ஒர்க் படி குறையுதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னாக்கா குவிக் காமர்ஸ் வருது. பல கேள்விகளுக்கு நமக்கு விடை சரியா இல்லாதனால கேள்விகள் தொடர்ந்து எழுதுனால மார்க்கெட் ஏதோ ஒரு வகையில தயங்குது. ஸோ எஃப்எம்சிஜியில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் இண்டெக்ஸ் லெவலில். கரெக்ட். எஃப்சி இண்டெக்ஸ் +3, நிறைய கம்பெனிஸ் மைனஸ் இல்லை. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்கா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா பிசினஸ் சைக்கிள்ல அதே எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பொருத்தும் போது இட் இஸ் நாட் பிளேயிங். பிசினஸ் சைக்கிள்ல நம்ம கான்ஃபிடன்ஸ் வராது, வேல்யூவேஷன் சைக்கிள் என்ன ஆகுது, டிக்ரோ ஆகுது. இதை நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில பார்க்குறோம். நீங்க லீவர்லயும் பார்த்துருக்கீங்க, நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ்ல பார்த்துருக்கீங்க. இது நடக்காத இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீப காலங்கள்ல ஒரு கம்பெனில தான் இந்த வேல்யூவேஷன் சைக்கிள் வந்து இன்னும் கீழே போகல, தட் இஸ் ஐடிசி. ஏஷியன் பெயிண்ட்ல கூட வேல்யூவேஷன் வந்து பாதி ஆயிடுச்சு. கரெக்ட். ஓரளவுக்கு குறையல அப்படின்னு சொன்னாக்கா இந்த டைட்டன்லயும் ட்ரெண்ட்லயும் கூட கொஞ்சம் சொல்லலாம். பட் அங்கேயும் குறைஞ்சிருக்கு. இந்த அளவு குறையும். மற்ற எல்லா இடங்களையும் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு பீவரேஜ் பிசினஸஸ்லாம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. டாபர், டாடா பீவரேஜஸ், டாடா குளோபல், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இறங்கி பேர் தான் மாறி. ஸோ எங்க மார்க்கெட் டவுட்ஃபுல்லா இருக்கோ அந்த இடத்துல வந்து வேல்யூவேஷனை இறக்கி விடுது. ஏஷியன் பெயிண்ட் வந்து ஹிஸ்டாரிக் லோ வேல்யூவேஷன். இப்போவும் மார்க்கெட் என்ன நினைக்கிறா, பிசினஸ் சைக்கிள் இப்போதைக்கு ஃபேவரபிள் ஆகாது, காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி பயங்கர போட்டி சூழல் இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல கூட இவங்க லாபம் இல்லாம விற்க வேண்டிய ஒரு மார்க்கெட் நினைக்கும். அது ஓரளவு உண்மை. ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்டிங் அப்ரோச் எடுக்கும்போது பாட்டம் அப்னா நம்ம பிஸ்னஸ் சைக்கிள்லேருந்து ஆரம்பிக்கணும், டாப் டவுன்னா நம்ம மேக்ரோ எக்கனாமிக் சைக்கிள்லேருந்து ஆரம்பிக்கணுமா? ஸோ அது ரெண்டையும் பார்க்கணும். ஓகே. See, ultimately business cycles benefit from macro cycles. மேக்ரோ எக்கனாமிக் சைக்கிளை வச்சு தான் நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கரெக்ட். மேக்ரோ எக்கனாமிக் சைக்கிள் அட்வர்ஸாக இருந்தால் நிறுவனங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதுக்கு 2011-12 நல்ல உதாரணம். இப்போ மறுபடியும் 2011-12 நோக்கி நம்ம போவோம்னா வாய்ப்புகள் குறையும். ஏன்னாக்கா அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இந்தியாவுக்கு வராத மாதிரி நம்ம ஆர்பிஐ இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ போட்ட எல்லா மெஷர்ஸும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, யார் கவர்னராக இருந்தாலும். ஏன்னா ரகுராம் ராஜன் பீரியட்ல கொண்டு வந்தது தான் சில விஷயங்கள். பட் அதுக்கப்புறம் உர்ஜித் பட்டேல் வந்து சக்திகாந்த தாஸ் 2 டேர்ம் முடிச்சு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தார், மல்லோத்ரா இருக்காரு. பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் த இன்ஸ்டிடியூஷன் வில் பி ஏபிள் டு மேனேஜ்.
எங்க நமக்கு மேக்ரோ எக்கானமில வந்து இப்போ சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்ல இல்லை, அது ஓரளவு ப்ரெடிக்டபிளா இருக்கும், வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இல்லை, அங்கேயும் நமக்கு வந்து பெரிய சிக்கல் இன்ஃப்ளேஷனால வராது. ஜியோ பாலிட்டிக்ஸ், குளோபல் ஃப்ளோஸ். இப்போ எனக்கு வந்து ருப்பியினுடைய மதிப்பு மேல பயங்கர அழுத்தம் வந்ததுன்னா, அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட வேண்டி வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க கூட்ட வேண்டி வந்தாக்கா நுகர்வு உடனே குறையும். யூஎஸ்ல குறைஞ்ச மாதிரி இங்கேயும் வரும். அப்ப நுகர்வு குறைஞ்சதுனாக்கா பிசினஸ் சைக்கிள் கீழே போயிடும். அப்போ வேல்யூவேஷன் சடனா திருப்பி கீழே போகும், குறையும். ஸோ நீங்க வெறும் கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வெறும் மேக்ரோவை பார்த்தும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்த பொருளாதார சூழலோட ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஸோ அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஷேர் தானே, இதை வாங்கிக்கோ, இதுல பணத்தை போடு, ஒன்றும் தப்பே ஆகாது, அந்த ப்ரமோட்டர் பார்த்துக்குவான், இப்படி எல்லாம் வந்து பொதுவா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு எலிமெண்ட்ரி லெவல்ல பண்ணக்கூடாது. எலிமெண்ட்ரிக்கு கீழே எலிமெண்ட்ரினா கூட மன்னிச்சிடலாம். ஓகே, இட் இஸ் இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் கிராஸ் இன்வெஸ்டிங், கச்சரா இன்வெஸ்டிங். இந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணாக்கா நம்ம வந்து ரிஸ்க் தான் கூடுன்றது என்னுடைய கருத்து. அதாவது இதெல்லாம் வந்து 30 வருஷம் முன்னாடியே தப்புன்னு நாங்கெல்லாம் ஃபீல் பண்ணோம். 30 வருஷம் கழிச்சு நம்ம சொசைட்டில வந்து இவ்வளவு இன்வெஸ்டிங்கை டம் டவுன் பண்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே. ஸோ அந்த பாயிண்ட்ல சார், இந்த டாலர் பத்தி நீங்க சொன்னீங்க. டாலர், வாட் இஸ் யுவர் அவுட்லுக் ஃபார் டாலர் ரூபி? See, globally, when you look at currencies, I get to see a lot of these charts. Australian dollar versus US dollar, Canadian dollar versus US dollar, South Korean currency versus US dollar, Chinese yuan versus US dollar. ஒரு கரன்சியோட பார்க்கும்போது there seems to be devaluation of most currencies against the dollar. And all Asian currencies have got devalued against the dollar. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம டாலர் அகைன்ஸ்டா வேல்யூ மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலா முடியாது. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியினுடைய டிவாலுவேஷன் அகைன்ஸ்ட் த டாலர் ஆனுவலி 2-3% இருந்தா இட்ஸ் ஓகே. 2024ல 2024 ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் 27, 28, 29 வரைக்கும் ஒரு 3% டிவாலுவேஷன் தான் ஆயிருக்கு against the dollar, which is so far reasonable. Right. But if it becomes weaker by another 3% within a very short span of time, that may not be healthy. Okay. ஒரு வருஷத்துல நடந்து ஒரு மாசத்துல நடக்குது வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த டாலர் வீக்கன் ஆகிறத வந்து நம்ம ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்றோம். வீக்கன் ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட். எல்லா நாட்டிலையும் டிவாலுவேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அமெரிக்கன் பையர்ஸ் வந்து உங்களை ரீப்ரைஸ் பண்ண சொல்லுவான், விலையை குறைக்க சொல்லுவோம். ஓகே, நல்ல உதாரணம் சொல்றேன். 2020 இருந்த சிச்சுவேஷனுக்கும் 2000 இருந்த சிச்சுவேஷனுக்கும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. சிம்பிளா சொல்றேன், ப்ரீ கோவிட் டு 2000 Y2K. Y2K போது ஐடி கம்பெனிஸ்க்கு இருந்த மார்ஜின் என்னன்னு பாருங்க. ஓகே, 20 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இந்த மார்ஜின் பாதி ஆயிடுச்சு. ஓகே, ரூபாயோட மதிப்பு 2000 எவ்வளவு இருக்குது? ஒரு 30s 40 வச்சுங்க. 2020 20ல 62, 63, 65 right. So despite devaluation you lost half your margin. Why? Because competition. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இங்கே இருக்கிற கம்பெனிக்கு பெனிஃபிட்லாம் நிறைய பேர் ருப்பியினுடைய வேல்யூ பார்த்து அடுத்த நாள் போய் ஸ்டாக்லாம் வாங்குறாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது.